வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வீடுகள்ல சாப்பிட்ட உடனேயே நம்ம வெற்றிலை போடுவதா பழக்கமா சிலர் வச்சிருக்காங்க. இது வெற்றிலை போடுறது நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல பல நம்மளுக்கு தெரியாத அற்புதமான விஷயங்கள் இருக்குது. வெற்றிலையிலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உடனே வெற்றிலையை சாப்பிட சொன்னார்கள், அதற்கான அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியாம போயிருச்சு. இப்ப இன்னைக்கு வீடியோல வெற்றிலை சாப்பிடுவதனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு வெற்றிலைகள் பயன்படுத்தலாம், வெற்றிலை என்னென்ன நோய்களை சரி பண்ணுது, வெற்றிலையில எப்படி கஷாயம் வைத்து போடுவது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெற்றிலை தரக்கூடிய மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வெற்றிலையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். வெற்றிலைங்கிறது வெறும் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை கிடையாதுங்க. இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது. வெற்றிலையிலும் புரோட்டீன், நார்ச்சத்து, கால்சியம், அயன், பொட்டாசியம், விட்டமின் சி மற்றும் கரோட்டினாய்ட்ஸில் காம்பவுண்ட் அப்படின்னு பல ஊட்டச்சத்துக்கள் வெற்றிலையில இருக்குது. அதனால தான் இது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு இலையா இருக்குது. அதுல நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது நன்மை என்னன்னா, வலி நிவாரணியா வெற்றிலை இருக்குதுங்க. வெற்றிலை ஒரு சிறந்த வலி நிவாரணி. இது வலியில இருந்து உடனடியா நிவாரணம் அளிக்கிறதுக்கு பயன்படுது. வெட்டுக்காயங்கள், சிராய் புண்ணுகள், சினப்பு காரணமா ஏற்படக்கூடிய வலிய போக்குறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. இது கொழுந்து இலைகளை நம்ம பேஸ்ட் போல அரைச்சு எங்க பாதிப்பு இருக்கோ அந்த இடங்கள்ல நீங்க தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலியில இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இல்லைன்னா வெற்றிலை சாறையும் அந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் தான். ஒன்று பேஸ்டா பயன்படுத்தலாம், இல்லை சாரா பயன்படுத்தலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை போக்குறதுக்கு வெற்றிலை பயன்படுது. வெற்றிலையில் இருக்கக்கூடிய ரேடிக்கல்களை அழிக்கும் தன்மை வெற்றிலைக்கு இருக்குது. அது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த ஒரு உணவா வெற்றிலை இருக்குது. இது உடல்ல அந்த pH அளவை மீட்டெடுத்து வயிற்று கோளாறை சரி செய்யறதுக்கும் மலச்சிக்கல்ல இருந்து நிவாரணம் பெறதுக்கும் வெற்றிலை பயன்படுது. பல ஆயுர்வேத மருந்துகளையும் இதை பரிந்துரை செய்யப்படுது. வெற்றிலையை நசுக்கி இரவுல தண்ணீர்ல போட்டுட்டு காலையில வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல்ல இருந்து நம்ம எளிமையா வெளியில வந்துடலாம். ஸோ வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். அவங்க இரவுல ஊற வைத்த அந்த வெற்றிலையை ஊற வைத்து அந்த தண்ணியை காலையில குடிக்கிறது நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெற்றிலை பயன்படுதுங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஹெவியான சாப்பாடு, இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா நல்ல ஒரு ஹெவியான சாப்பாடு முடிச்சுட்டு வெற்றிலை போடுவோம். எதற்காக அதை போடுறோம்னா, வேகமாவே அந்த உணவு செரிக்கிறதுக்கு. வெற்றிலை சாப்பிடும்போது மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுகளை வேகமா செரிக்கிறதுக்கு வெற்றிலை பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, ரத்த ஓட்டத்தையும் இது தூண்டுது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விட்டமின்ஸ்கள், ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே குடல்ல தூண்டி அந்த செரிமான சுரப்பிகளை தூண்டி வேகமாவே செரிக்க வைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, சுவாச பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வெற்றிலை பயன்படுது. சளி, இருமல் தொடர்பான பிரச்சனைக்கு வெற்றிலை ஒரு பாரம்பரிய மருத்துவமா இருக்குது. நம்ம வீடுகளில் வீட்டு வைத்தியம்லாம் செய்யும்ல. இப்போ சளி பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு கஷாயம் வச்சு வெற்றிலையை கஷாயம் வச்சு குடிப்போம். அப்படி குடிக்கும் போது சளி இறுகி வெளியில போயிடும். இப்போ சின்ன குழந்தைகளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, வெற்றிலையை ஹீட் பண்ணி அதை சூடு பண்ணி அவங்களுடைய மார்புல போடுவோம். எண்ணெய் லைட்டாக தடவிட்டு அந்த வெற்றிலையில் எண்ணெயோ இல்லை விக்ஸையோ தடவிட்டு அதை ஹீட் பண்ணி மார்புல போடும்போது சளி குறைய ஆரம்பிக்கும். இதே பெரியவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, 2 கப்பு தண்ணி ஊற்றி அதில் சிறிதளவு ஏலக்காய், ஒரு ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய், அதில் கிராம்பு, லவங்கப்பட்டை, அப்புறம் இந்த இலைகள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு 2 கப்பு ஊற்றுனது 1 கப்பாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு 1 கப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி குடிப்போம். இப்படி குடிக்கும் போது நெஞ்சு சளி, சுவாச பிரச்சனை இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவாரணமாக இந்த இலை இருக்குது. ஸோ வெற்றிலை நல்ல ஒரு சளி இருமலுக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, ஆன்டிசெப்டிக் மற்றும் பூஞ்சை எதிர்க்கும் தன்மை கொண்டதுங்க. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபங்கல் இருக்குல்ல, பூஞ்சைகள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கல் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் தன்மை வெற்றிலைக்கு இருக்குது. அதனால தான் கொரோனா டைமில் கூட நம்ம வெற்றிலை கசாயம் வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை வெற்றிலைக்கு இருக்குது.
அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, வாய் ஆரோக்கியத்த பராமரிக்கிறதுக்கு வெற்றிலை பயன்படுது. வெற்றிலையில நெறைய ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டுகள் வந்து இருக்குது. இது வந்து வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றத்த போக்குறதுக்கு பயன்படுது. சிலர் வந்து நல்லாவே பிரஷ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வாயில கெட்ட ஸ்மெல் வரும். ஸோ இந்த கெட்ட ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள்னால தான். ஸோ அந்த கெட்ட பாக்டீரியாக்கள அழிக்கும் தன்மை கொண்டது வெற்றிலை. ஸோ வெற்றிலையை வாயில போட்டு மெல்லும்போது அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து செத்து போயிரும். அது மட்டும் இல்ல, வாய் ஆரோக்கியம்னா பல் சொத்தை வராம தடுக்கிறதுக்கு, ஈறுகள வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, வாய் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்து வெற்றிலை வந்து பயன்படுது. ஏன் பல்வலிய குறைக்கிறதுக்கு கூட வெற்றிலை வந்து பயன்படுது. ஸோ வெற்றிலைய வாயில போட்டு மெல்லும்போது குடலும் ஆரோக்கியமாக்கப்படும், வாயும் ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, மூட்டு வலிய போகக்கூடிய தன்மை கொண்டது வெற்றிலை. இது நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. வெற்றிலை வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது. இதனால இது முடக்குவாதம், ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட எலும்பு பலவீனம் போன்ற நோய்களுக்கு இது வந்து ஒரு நல்ல நிவாரணியா இருக்குது. வலிய போக்கக்கூடியதா இருக்குது. ஸோ மூட்டுகள் சம்பந்தமான வலிய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு வெற்றிலை வந்து பயன்படுது. மூட்டுகள சுத்தி இருக்கக்கூடிய வலி, வீக்கத்த எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெற்றிலையில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பயன்படுதுங்க. அடுத்து ஒரு அடுத்து ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா வெற்றிலை இருக்குது. சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு வெற்றிலை வந்து பயன்படுது. அதுக்கு வெற்றிலை பொடிய வந்து நம்ம பயன்படுத்தலாம். சில ஆய்வுகள் வந்து இது தெரிவிக்குது. ஏன்னா வெற்றிலைய பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வர்றதாக சொல்லப்படுது. இதுல வந்து வெற்றிலையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சினேற்ற அழுத்தத்துக்கு எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. அதே மாதிரி ரத்த குளுக்கோஸ் காரணமா ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது. இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக வெற்றிலையை வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, புற்றுநோயை தடுக்கும் தன்மை கொண்டதுங்க வெற்றிலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா வெற்றிலையை மட்டும் தான் அதை எடுத்துக்கிறணும். ஏன்னா வெற்றிலையில வந்து ஃபைட்டோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. புற்றுநோயை சரி பண்ணும் சொல்லல, நோயை குணப்படுத்தும் சொல்லல, ஆனா வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. எதிர்த்து போராடும் தன்மை இருக்குது. ஸோ அதனால வெற்றிலையை பயன்படுத்துறது பலவிதமான நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் நமக்கு கொடுக்கும். ஆனா வெற்றிலையை எப்படி பயன்படுத்துறோங்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வெற்றிலைய புகையிலை, பாக்கு, சுண்ணாம்பு இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வாய் புற்றுநோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் வெற்றிலையை நீங்க பறிச்சு தினமும் ஒரு வெற்றிலையை வாயில போட்டு நல்லா மென்றுட்டு நீங்க துப்புறதுனால நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதை கஷாயமா வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, மனசோர்வை வந்து குறைக்கிறதுக்கு வெற்றிலை பயன்படுது. ஏன்னா இது நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவா இருக்குது. நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வெற்றிலை வந்து பயன்படுது. வெற்றிலையில வந்து நறுமணமான பாலிஃபீனால் கலவை வந்து இருக்குது. இதுல பாலிஃபீனால்ஸ் இருக்கிறதுனால நரம்புகளை வலிமையாக்குறதுக்கு ஒரு சிறந்த உணவா வெற்றிலை இருக்குது. ஸோ பல ஆண்டு காலமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வெற்றிலையை பயன்படுத்துறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்டது வெற்றிலை. நம்ம இவ்வளவு நாள் அதை பயன்படுத்தாம விட்டுட்டோம். ஆனா பயன்படுத்துறதுக்கான சரியான முறை வெறும் வெற்றிலையை தான் எடுத்துக்கிறணும். திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். வெறும் வெற்றிலைகளை பயன்படுத்தினாதான் அதனுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். வெற்றிலையை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடி வேகமாக வளருங்க. வெற்றிலையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடி உதிர்தல் பிரச்சனையும் சரியாகும். முடி உதிர்தலை ஸ்டாப் பண்ணும். புதிய முடி வளர்றத ஊக்குவிக்கிறதுக்கு வெற்றிலை பயன்படுது. அது மட்டும் இல்ல, அரிப்பு, பொடுகு, ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு, வராம பாதுகாக்கிறதுக்கு வெற்றிலை பயன்படுது. அதே மாதிரி சருமத்திற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்கு வெற்றிலை வந்து பயன்படுது. சிலருக்குலாம் வந்து முகப்பருக்கள்லாம் வரும்ல, ஸோ அந்த முகப்பருக்களை வரவிடாம தடுக்கிறதுக்கு வெற்றிலை வந்து பயன்படுது. ஏன்னா இதுலயும் நிறைய விட்டமின்ஸ்கள் வந்து இருக்குது. வெற்றிலையில வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, நியாசின், ரிபோஃப்ளவின்ஸ், கரோட்டினாய்ட்ஸ்கள் போன்ற விட்டமின்கள் மற்றும் பிற தாதுக்கள், கால்சியம் எல்லாமே இருக்குது. இதனால வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கும் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கும் வெற்றிலை பயன்படுது. ஸோ தாராளமாக வெற்றிலையை
எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம சொன்ன முறையில ஒரு நாளைக்கு ஒரு வெற்றிலையை எடுத்து வாயில போட்டு மென்று நீங்க துப்புங்க. இல்லன்னா கஷாயமா எடுத்துக்கிறங்க. நான் திரும்பி திரும்பி சொல்றது அதுதான். வெற்றிலை நல்லது. நம்ம எடுக்கிற முறையில தான் இருக்குது. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வெற்றிலையுடைய நன்மைகள பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.